சுமார் 17 ஆண்டுகள் கழிச்சு சேப்பாக்கத்துல சென்னை அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வரலாறு படைச்சிருக்கு. சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல நடந்த IPL 8வது லீக் போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச RCB அணிக்கு டாப் ஆர்டர் பேட்டர்கள் சிறப்பான தொடக்கம் கொடுத்தாங்க. பில்சால்ட் 32 ரன்னும் படிக்கல் 27 ரன்னும் விரைவாய் எடுக்க கோலி 31 ரன் எடுத்தாரு. அந்த அணி கேப்டன் ரஜத் பட்டிதார் 3 முறை கேட்ச் கண்டத்திலிருந்து தப்பிச்சு அரை சதம் அடிச்சாரு. சாம் கரன் வீசின கடைசி ஓவரில் டிம் டேவிட் ஹேட்ரிக் சிக்ஸர்களை பறக்க விட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் குவிச்சது பெங்களூர். அடுத்து 197 ரன் என்ற கடினமான இலக்க நோக்கி ஆடின சென்னை அணில தொடக்க வீரர் ராகுல் திரிபாதி 5 ரன்னுக்கும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ரன் ஏதும் எடுக்காமலும் ஹாசல்வுட் ஓவரில் அவுட் ஆனாங்க. பவர் பிளேவை சென்னை வீரர்கள் பயன்படுத்திக்க தவறின நிலையில விக்கெட்டும் அடுத்தடுத்து விழுந்துச்சு. இதனால ஆரம்பத்திலேயே ஆட்டம் பெங்களூரு பக்கம் போயிருச்சு. தீபக் ஹூடா சாம் கரன் சொற்ப ரன்னுக்கு அவுட் ஆக சற்று நம்பிக்கை எழுச்ச ரச்சின் 41 ரன்ல போல்டானாரு. CSK பின்வரிசை வீரர்களும் சொதப்ப 9வது விக்கெட்டுக்கு களமிறங்கின தோனி ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரி சில பவுண்டரிகளை அடிச்சாரு. இருந்தாலும் 20 ஓவர் முடிவுல சென்னை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் மட்டுமே எடுக்க 50 ரன் வித்தியாசத்துல பெங்களூரு அபார வெற்றி பெற்று சென்னை ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்திருக்கு.